நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஜடகோபன் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியம்மையாழ்வார் அவரே அரண். வணக்கம் வருவர்களே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். பகவத்கீதை இந்த பாமரனின் பார்வை. போர்க்களத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்து நிற்க அந்த நிகழ்வுடைய தன்மையை பற்றி அறிந்து கொள்ளும் பொருட்டு திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் வினவுகிறார். சஞ்சயன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை அங்கிருந்தபடியே கண்டு உரைக்கின்றார். இன்னைக்கு 12 மற்றும் 13, 14 இந்த பதங்களை பற்றி பார்ப்போம். 2 பேரும் போட்டி போட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் படை அளவிடக்கூடிய தன்மையில் இருக்கு அப்படின்னு தவறாக கணக்கிடுறான் துரியோதனை. ஏன்னா பீமனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த படை அளவிடக்கூடிய தன்மை பெற்றது. தன் பாட்டனார் பீஷ்மருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய படை எந்த விதத்திலுமே அளவிட முடியாதது அப்படின்னு தவறாக ஒரு கணக்கு மனதில் அவனுக்கு எழுதுறது. இந்த நிலையில் தாத்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரனுக்காக சங்கெடுத்து ஊதுறாங்க. அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பதம் 12 பகவத்கீதை முதல் அத்தியாயம் படைகளை கவனித்தல். அதில் பதம் 12 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பின்னர் குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உரக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். சங்கு ஊதியாச்சு. இயல்பாகவே மகாவீரரான பீஷ்மர் அதற்கே உரிய தோரணையோடு துரியோதனனை மகிழ்விக்கும் பொருட்டு, நான் இருக்கேன்டா, கவலைப்படாத அப்படின்னுட்டு சங்கெடுத்து ஊதுறார். அவருக்கு நல்லா தெரியும், எதிர்ப்புறத்தில் கிருஷ்ணர் இருக்கார், தர்மம் இருக்கு, நம்மிடம் அதெல்லாம் இல்லை, தோல்வி உறுதி, துரியோதனா உனக்கு நான் ஊதிட்டேன்டா சங்கு அப்படின்னு எடுத்து சங்க ஊதுறார். படையை முன்னிறுத்தக்கூடியவர் எடுத்து சங்க ஊதன வேகத்துக்கு என்ன நடக்கும்? அடுத்து தொடர்ந்து அனைவரும் அதையே வழிநடப்பார்கள். அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, அதன் பின்னர் சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிக பயங்கரமாக இருந்தது. நாம சினிமா தியேட்டரில் போயிட்டு எக்கோ சவுண்டு கேட்டாலே நமக்கு பயங்கரமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நேரடியாக நிகழுது அப்படின்னா, அப்போ அந்த தன்மையை எப்படி வர்ணிக்க முடியும்? பயத்தை அனுபவிச்சு பார்த்தா தாங்க தெரியும். ஒரு மனிதனுக்கு வரக்கூடாதது பயம், அதிலும் மரண பயம். தான் இந்த நேரத்தில், இந்த வினாடியில், இந்த நாளில் இறந்துடுவோம் அப்படிங்கிறது எப்போ ஒரு மனிதனுக்கு வருதோ, வந்த வினாடியே அவன் இறந்துட்டான். அவ்வளோ கொடுமையானது மரணம். அந்த நிகழ்வை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையோடு நேற்றைய மன்னர்கள் இருந்தார்கள். போரை பற்றி அவங்க மனதில் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருந்தது. அதற்காக ஏற்படும் மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவங்கிறது அவங்க மனதில் இல்லை. இப்பயும் அப்படிதான், நாமளும் அப்படிதான்.
எங்கேயோ ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாரத தேசத்தை காக்கிறதுக்காக நம் இராணுவம் எந்த நிலையில் யாரோடு போர் செய்துக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. இதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து என்ன நடக்குது? இவன் எடுத்து சங்க ஊதிட்டா விட்டுடுவாங்களா? மறுபக்கம் அவங்களும் எடுக்கிறாங்க, வா பார்த்துருவோம் அப்படின்ட்டு. மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினார். பீஷ்மாச்சாரியார் சங்கெடுத்து ஊதி பேராண்டிக்கு திருப்தி கொடுக்கிறதாக மரணத்தை உறுதிப்படுத்தினார், தோல்வியை அறிவித்தார். ஆம் என்று ஆமோதிப்பது போல அர்ஜுனனும் பகவான் கிருஷ்ணனும் வெள்ளை குதிரை பூட்டிய மிகச்சிறந்த ரதத்தில் தேரோட்டியாக கண்ணனும் அர்ஜுனனும் தங்கள் பங்குக்கு சங்கெடுத்து ஊதினர். பீஷ்மரால் ஒலிக்கப்பட்ட சங்குக்கு பகவான் கிருஷ்ணனுடைய சங்கும் அர்ஜுனுடைய சங்கும் மிகவும் திறமையாக பதிலடி கொடுத்தது. எதிர் தரப்பினருக்கு உள்ளுக்குள்ள அது கலங்கத்தை உண்டு பண்ணுச்சு, அது அவங்க வெளியில காட்டிக்கல. இந்த விவரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணரோடு தொடர்பில் இருந்தாங்களோ, உறவு கொண்டு அவரோடு பயணித்தார்களோ, அதுபோல பகவான் கிருஷ்ணன் எப்பொழுதும் நல்லுறவு கொள்பவருக்கே வெற்றி கிடைக்கும். கிருஷ்ணரோடு நல்லுறவு கொள்பவருக்கே வெற்றி. அதனால பகவான் எங்கிருந்தாலும் சரி அவரோடு நாம் பயணிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப கவனமாக நாம் இதில் எடுத்துக்க வேண்டிய செய்தி. அது மட்டும் இல்லை, பகவான் இருக்கிற இடத்துல தான் லட்சுமி தேவி இருப்பார். நாராயணனை விட்டு பிரிவதே இல்லை. அப்போ லட்சுமி எந்த இடத்துல இருக்காங்களோ தாயார் இருக்கக்கூடிய இடமானது முழுக்க முழுக்க வெற்றிக்கு உரியது, சுபிட்சமான வாழ்வியலுக்கு உரியது. பகவத்கீதையில் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, பகவானோடு பாண்டவர்கள், அதன் காரணமாக வெற்றி அவர்களுக்கு எளிதானது. அதுபோல் நாமும் என்றும் பகவான் கிருஷ்ணரின் திருவடிகளை, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை பற்றி இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரின் கருணை பார்வை நம் மீது விழும். என நாயகனை விட்டு எப்போதும் பிரியாது இருக்கக்கூடிய தன்மை பெற்றவள் தாயார். அதனாலே நாமும் பகவானோடு என்றும் இணைந்திருப்போம். ஆக ரெண்டு பக்கமும் சங்குலி எழுப்பப்பட்டது. அடுத்த நிகழ்வு கிருஷ்ணர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதை ஏன் நான் ரொம்ப குறுகிய விவரமாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பதத்துலேயும் பல அர்த்தங்கள் இருக்கு. இது ஆரம்ப நிலை. இன்னும் போக 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 நிறைய விவரங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு பதத்துக்கான தகவல் ஒரு நாளில் சொல்ல முடியாது. அதன் காரணமாகவே குறுகிய காணொலிகளாக இதை பதிவு பண்ணிட்டு வரேன். இந்த காணொளி பதிவில் சொற்குற்றம் பொருட்குற்றம் எற்குற்றம் இருப்பினும் போகட்டும் அந்த கண்ணனுக்கு, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அந்த கண்ணனுக்கு. மற்றும் ஒரு காணொளியில் பகவானோடு இணைந்து பயணிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா, காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.